அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவது நாங்கள் இங்கே பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி ஈரானில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள், அடுத்து சைனாவில் கண்டுபிடிச்சிக்கக்கூடிய புதிய புதிய கண்டுபிடிப்புகள். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற செய்தி என்னன்னு சொன்னால், இப்போ இஸ்ரேல் சோமாலியா என்ற முஸ்லீம் நாட்டில் சோமாலிலேண்டோடு வேறு நாடு இப்போ பல கட்ட காலமாக உருவாகிட்டு வந்துக்கிது. இப்போ அந்த உருவாகிட்டு இருக்கிற நாட்டை இப்போ இஸ்ரேல் தனிநாடு அங்கீகரிச்சிக்கிது. அதுவும் அந்த முஸ்லீம் நாட்டுகளுக்கு. அதுக்கான காரணம் என்னவென்றதையும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது காசாவில் இந்த 2 வருஷமாக யுத்தம் நடந்தும் அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதத்துக்கும் மேலே கட்டி எழுப்பிக்கிறாங்க மாஷா அல்லாண்டு. அப்படி கட்டி எழுப்பி அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய மருத்துவர்கள் இந்த 2 வருஷ காசா யுத்தத்திலையும் படித்து நல்லா முன்னேறி நல்ல மருத்துவ பட்டத்தை எடுத்துக்கு 170 ஆண் பெண் சகலரும் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் காசா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது காசாவில் இன்னும் நடக்கக்கூடிய நிறைய அதிசயங்கள் இருக்குது. அதையும் நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நாங்கள் முதலாக பார்க்க போகிறது ஈரான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு. ஈரான் கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் என்னவென்று சொன்னால், இப்போ ஈரான் கண்டுபிடிச்சிக்கிட்டு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 90 கிலோமீட்டர் போகக்கூடிய வாகனம் என்ஜின். இப்போ சாதாரண 1 லிட்டர் பெட்ரோல்னு சொன்னால் ஒரு மோட்டார் சைக்கிளாக இருந்தாலும், ஒரு வாகனமாக காராக இருந்தாலும், பெரிய கண்டெய்னர் லொரியாக இருந்தாலும், சாதாரண ஒரு கார் ஒன்று எடுத்துக்கொண்டு சொன்னால் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 12 கிலோமீட்டர். இப்போ பைக் இருந்தாலும் 10 கிலோமீட்டர், வாகனம் இருந்தாலும் 8 கிலோமீட்டர், அந்த கணக்கில் தான் போகும். ஆனால் இப்போ ஈரான் புதுசாக கண்டுபிடிச்சிக்கிதுன்னு சொன்னால் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 90 கிலோமீட்டர் போகக்கூடிய வாகன என்ஜின். ஏன்னா அந்தளவுக்கு ஈரான் திறமையை அந்தளவுக்கு முன்னேற்றி கொண்டு போகுது. அடுத்தது ஈரான் விண்வெளிக்கு தானாகவே செஞ்சு ஏவக்கூடிய ஏவுகணைகள், விண்வெளிக்கு போகக்கூடிய ஏவுகணைகளில் கண்டுபிடிச்சி இப்போ நிறுத்தி நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. ரஷ்யா ஏவுகணைகள் ஏவக்கூடிய இதில், விண்வெளிக்கு செல்லக்கூடிய இதில் அதை நிப்பாட்டி வச்சு அங்கே ரெடியாக வைக்கிறாங்க. 3 ஏவுகணைகளை ஏவுகிறது விண்வெளிக்கு. அப்போ இது ஈரானை கண்டுபிடிச்ச ஏவுகணைகள். மற்ற நாட்டு உதவியோடையோ இதோடையோ எந்த நாடு உதவி இல்லாமல் ஈரான் கண்டுபிடிச்ச ஏவுகணைகள். அப்போ இந்த ஏவுகணைகள் ஏறு தளத்தில் இந்த ஏவுற அளவுக்கு ஈரான் இன்றைக்கு முன்னேறி வந்தீங்க. வேறு நாடாக இருந்தால் இன்னொரு நாட்டோட உதவி கொண்டு தான் விண்வெளிக்கு ஆக்கள் அனுப்புறதும் ஏவுகணையில் ஏவுகிறோம். ஆனால் ஈரான் அந்த சொந்த நாட்டிலே புதிய புதிய மருந்து வகை, புதிய வகையில் ஏவக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வருது. இப்போ சொல்லப்போனால் செயற்கை மருந்து கூடன்னு சொன்னால் இயற்கையால் தான் உருவாகிற மருந்து ஒன்றுமே இல்லை. இப்போ ஈரான் அவங்களோட தாவர வளம் கனிவளத்தை வச்சுட்டு இயற்கையாகவே உருவாக்கக்கூடிய மரத்தை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க. அந்தளவுக்கு ஈரான் ஃபேமஸ் ஆகிக்குது. ஏன்னு சொன்னால் ஈரான் அந்தளவுக்கு ஃபேமஸ் என்று சொன்னால் ஈரான் இருக்கக்கூடிய அறிவியல், ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்குது. அடுத்தது எந்த பூமி நடுக்கமோ நிலநடுக்கமோ எந்த மண் சரிவோ எந்த குண்டு தாக்குதலோ நடந்தாலும் அந்த உள்ளுக்கு புதைந்து இருக்கக்கூடிய மனிதரை தேடக்கூடிய ரோபோண்டை கண்டுபிடிச்சிக்கு ஈரான். இப்போ நேற்று நியூஸ் என்னன்னு சொன்னால், ஈரான் கண்டுபிடிச்சிக்கக்கூடிய ரோபோ எப்படின்னு சொன்னால், என்னத்தை மனுஷரையும் என்னத்தை நிலநடுக்கம் என்னத்தை பில்டிங்க்கு மேலே என்னத்தை போம்பை போட்டாலும் அந்த மண்ணுள்ளுக்கு ஈக்கிற எந்த உயிரினமாக இருந்தாலும் எந்த உயிர்களாக இருந்தாலும் ரோபோ பேத்து தேடி அந்த ஈக்கிற இடத்த காட்டக்கூடிய ரோபோ ஈரான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். அப்போ எந்த ஆபத்து வந்தாலும் ஈரானுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதனை தேடக்கூடிய ரோபோக்களை ஈரான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு ஈரான் இந்த வகையில் எல்லாத்துலேயும் மருத்துவத்திலையும் ரோபோ கண்டுபிடிக்கிறதுலையும் விண்வெளிக்கு ஏவக்கூடிய ஏவுகணையிலையும் மிசைல்லையும் பிளாஸ்டிக் மிசைல்லையும் எல்லாத்துலேயும் முன்னேறி கொண்டு வர்றது இப்போ ஈரான் தான். அடுத்தது இஸ்ரேல் சோமாலியா நாட்டில் சோமாலிலேன்னு சொல்லி சாதாரணமாக 728 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய யமன் ஊதிக்கல்ல கண்ட்ரோல்லேருந்து சோமாலிலேண்ட் ஒரு லேண்டை இஸ்ரேல் தனி நாடாக அங்கீகரிச்சிக்குது. அதுவும் முஸ்லீம் நாடு சோமாலியா. இந்த முஸ்லீம் நாட்டில் மிச்சம் வருஷ காலம் யுத்தம் செஞ்சு அந்த சோமாலிலேண்ட் வேறையாக வாழ்ந்து வந்த நாடு, ஒரு இதுவும் இல்லாமல். இப்போ இது எந்த செஞ்சுக்கிறேன்னு சொன்ன இஸ்ரேல் அந்த நாடை தனி நாடாக அங்கீகரிச்சிக்குது. இதுவரைக்கும் இந்த 2 வருஷம் யுத்தம் செஞ்சும் காசாவை அங்கீகரிக்கலான்னு சொன்ன நாடு இஸ்ரேல் அப்போ இதுக்கு இது அங்கீகரிப்பு கொடுக்குதுன்னு சொன்னால் அது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அது ஊதிகளோட யமனுக்கு கிட்டுகிற நாடு. அது ஏன் இவர் இதை அங்கீகரிக்கிறார் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது பாட்டுள்ள நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இத்தோட செய்திகள் தொடரும்.